ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல மாதம்ங்க. அதுலேயும் ஆடி கிருத்திகை அப்படின்றது முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருட்கடாட்சம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். முருகப்பெருமான் அப்படின்றவர் தமிழ் கடவுளும் கூட. அதோடு கூட கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக ஓடோடி வந்து குறைகளை தீர்த்து வைக்கக்கூடியவரும் அவர் தான். மற்ற தெய்வங்களை வழிபடுறதுக்கு மந்திரங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே போதுங்க. முருகா அப்படின்ற சொல்லே மந்திரமானது. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானை ஆடி கிருத்திகை அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. பிறந்ததுலேருந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வழிபாட்டை தாராளமாக பண்ணுங்கள். முருகன் அப்படின்னாலும் வேல் அப்படின்னாலும் ஒன்று தாங்க. வேல் வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே முருகப்பெருமானையே வழிபாடு பண்ணுறதுக்கு சமம் தான். இந்த ஆடி கிருத்திகை நாளில் வேல் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உசித்தமான ஒரு விஷயமா இருக்குங்க. வேல் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த பதிவில் சொல்கிறேன். முருகப்பெருமான் படம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கும். அந்த முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நீங்கள் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதாவது மஞ்சள் தூள், ஒரு சின்னதாக வாழை இலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வாழை இலையில் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை பன்னீரால் குழைச்சி அந்த மஞ்சள் தூளால் அந்த வாழை இலையில் வேல் வரைங்க. வாழை இலை கிடைக்கல அப்படின்னா வெத்தலையில் கூட வரையலாம். வெத்தலையும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பூஜை அறை சுத்தமாக இருக்குன்னா பூஜை ரூம்லேயே கீழே வரையலாம். மஞ்சளில் வேல் வரைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு குங்குமம் பொட்டு வைங்க, பூ வைங்க. இதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் சஸ்திர பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய ஸ்தோத்திரத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய பண வரவு எல்லாமே ரொம்ப அதிகப்படியாக இருக்குங்க. தொழிலில் நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். பணம் மலைமலையாக குவியும். இந்த அற்புத வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.